இப்படி சட்டையில் மாட்டி வச்சுப்பாங்க. இப்படி சட்டையில் மாட்டிக்கிட்டு இதில் வயர் ஹெட்ஃபோன் மூலமாக காற்றுல மாட்டிப்பாங்க. இது ஒர்க் ஆகும்போது லைட்டு மினிங்கி எரியுமா, அப்போ எல்லாருமே என்னப்பா சட்டையில் ஏதோ மினுங்குது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அப்போ அது ஒரு பெருமை. இது 2 நட்டையும் கழட்டியாச்சு. நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் தள்ளினா போதும். இந்த பக்கம் தள்ளினோம்னா ஓப்பன் ஆகும். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதில் வர்ற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணோம்னா, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியிலன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? போன வாரம் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிருந்தோம்ல, அப்போ 30 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் வாங்கியிருந்தோம். இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு இதை பார்க்கும்போது என்னடா இது தமாத்தோட டிவைஸ் மாதிரி இருக்குது, இதுக்கு போயிட்டு அவ்வளோ ஹைப்பு கொடுத்து தம்ப்நெயில்லாம் வச்சுருக்கா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் 90s கிட்ஸு இயர்லி 2K கிட்ஸுக்கெலாம் அந்த டிவைஸை பற்றி ரொம்பவே நல்லா தெரியும். இதோட பேர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் MP3 பிளேயர்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. பட் நாங்கள் வந்து இதை ஐபேட்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நான் வந்து இயர்லி 2K கிட்ஸு தான். ஒரு 2015-16 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐபேடுன்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து ஐஃபோன் மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். டிஸ்பிளேலாம் எதுவுமே இருக்காது, ஸ்பீக்கர் இருக்கும். அப்படி ஒரு டிவைஸு அது வந்து ஐபேடுன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்து இது வந்ததுனால சரி இதுவும் ஒரு டைப்பான ஐபேடு தான் சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டனு, அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம், அப்புறம் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு, மைக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே இருக்கும். இதில் வந்து என்ன சாங் ஓடிட்டுருக்குது அப்படி இப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டிகிட்டு இருக்கோம். அப்புறம் இது வந்து பாட்டு பாஸ் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பட்டனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நட்டு இந்த சைடில் தான் இருக்கும், அதை கலட்டினா தான் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சுருப்பாங்களா, இதை வந்து நம்ம சட்டையில் இப்படி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் சட்டையில் மாட்டி வச்சுப்போம். இது கிளிப் மாதிரி இருக்கும், அது எங்கே வேணால் மாட்டிக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்படி சட்டையில் மாட்டி வச்சுப்பாங்க. இப்படி சட்டையில் மாட்டிக்கிட்டு இதில் வயர் ஹெட்ஃபோன் மூலமாக காற்றுல மாட்டிப்பாங்க. இது ஒர்க் ஆகும்போது லைட்டு மினிங்கி எரியுமா, அப்போ எல்லாருமே என்னப்பா சட்டையில் ஏதோ மினுங்குது என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, அப்போ அது ஒரு பெருமை. 2010, 2012 காலகட்டத்தில் அந்தளவுக்கு ஒரு ஹைப்ரிட் டிவைஸாக இருந்துச்சு. அப்போ ரொம்ப நாள் கழித்து இந்த டிவைஸை நம்ம பல்லாவரம் சந்தையில் எடுத்தோம். இந்த டிவைஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இதை ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம். அது அந்த வீடியோவில் இருக்கும். இதுக்கு வந்து பேட்டரி உள்ள இன்ஃபில்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கர் எதுவுமே இருக்காது. மெமரி கார்டும் நம்ம போடணும். என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் மெமரி கார்டு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. என்கிட்டே இல்லை, நானே யாட்டாச்சும் கடை வாங்கி தான் இதுக்குள்ள போட்டு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இது என்ன பிரச்சனை, எதனால் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிவைஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது ஆன் ஆகலை. அப்போ உள்ளே கண்டிப்பாக அது பிரச்சனை இருக்குது. சரி, இதை கழட்டி பார்க்குறதுக்கு சைடில் 2 நட்டு இருக்கும். இந்த மாதிரி நட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்ட முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டு இருக்குது. இது தேவைக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு செட் ஆகிறது இந்த இது தான். போட்டு கலட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இரும்புகள் எடுக்கும்போது இது பிஞ்சிட்டு வந்துடுச்சு, மூட்டாக பிஞ்சிட்டு வந்துடுச்சு. இப்போ பசையை போட்டு உள்ளே ஒட்டி வச்சுருக்கிறேன். கலட்டினா தான் தெரியும் என்ன விஷயன்ட்டு. ஸோ 2 நட்டையும் கழட்டியாச்சு. கலட்டினோடனே மேலே இருக்க அந்த டோர் பார்த்திங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிட்டு வந்துடும். நட்டை ஃபஸ்ட்டு சேஃபாக வச்சுப்போம் இடத்துல. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து எம்ப்ராய்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க. இது நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் தள்ளினா போதும். இந்த பக்கம் தள்ளினோம்னா ஓப்பன் ஆகுதா. பேக் சைடு இருக்க முடியும் அப்படியே ஃபுல்லாக கலண்டுறோம். பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. நான் இரும்பு கடையில் இருக்கும்போது இந்த மேலே இருக்க பட்டன்லாம் பிஞ்சிட்டு வந்துடுச்சு. உள்ளெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த பிளாஸ்டிக் மட்டும் பிஞ்சிட்டு வந்துடுச்சு. சரி, சும்மாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு வைக்கிறதுக்காக உள்ளே வச்சுருந்தேன். ஸோ இதுதாங்க போர்டு. இந்த ஒரு சிங்கிள் போர்ட்டில் தான் நமக்கு வந்து பாட்டு படிக்கிற மாதிரி, டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி எதுவும் போயிருச்சான்னு தெரில, ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இதுதான், அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. பேட்ரி தான் எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த போர்டில் எதுவும் புகஞ்சு போன மாதிரியோ இல்லை எதுவும் பெருசாக எதுவும் டேமேஜ் ஆன மாதிரி தெரில. அப்புறம் இதுக்குள்ள ஆன் ஆக மாட்டேக்கு. பேட்ரி வயரும் நல்லா தான் கனெக்ட் ஆகிருக்கு. பேட்ரி அமைக்கி பார்த்தேன், எது ஊதியனா மாதிரி தெரில. அப்புறம் என்ன, இருங்க பிரித்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிஞ்சிட்டு வந்துடுச்சு. மேலே தெரியுதா, ஒரு மாதிரி வாட்டர் திட்டு மாதிரி தெரியுதா, ஏதோ இந்த உப்பு படிஞ்ச மாதிரி. இது ஏதோ தண்ணிக்குள்ளேயோ இல்லை மலைக்குள்ளேயோ போட்டிருக்காங்க.
அது வந்து உள்ளே போயிட்டு பேட்டரியை நாசம் பண்ணி விட்டுருச்சு. பேட்டரிக்கு போகிற அந்த கனெக்ஷனே பார்த்திங்கன்னா பிஞ்சு போய் கிடக்கு. டிவைஸை வந்து தண்ணிக்குள்ளேயோ இல்லை மலைக்குள்ளேயோ போட்டிருக்காங்க. அதனால் தண்ணி உள்ளே போயிட்டு அது வந்து பேட்டரியில் ஒரு கெமிக்கல் இருக்கும், அந்த பவரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உள்ள லிக்விட் மாதிரி ஊற்றிருப்பாங்க. அதுவும் வாட்டரும் மிங்கிள் ஆகி நமக்கு வந்து பேட்டரி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கூட கட்டாக இருந்த அந்த வயரும் பார்த்திங்கன்னா இது பிடிங்கிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. இந்த டிவைஸில் வந்து பேட்டரி பிரச்சனை, கனெக்ஷன் கட்டாக இருக்குது, அதனால ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு. பட் இருந்தாலும் நம்ம எப்போயுமே எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து இந்த மொபைல் சார்ஜர்லேருந்து 3.7 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து ஒர்க் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். அதே போல் இதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு சொல்லிட்டு தெரியும்ல. அதில் வந்து பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம், கொடுத்து ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒரு வேளை போர்டு ஆன் ஆயிடுச்சு, அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேட்டரி இருக்குது, ஹெட்ஃபோன் பேட்டரி எல்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ அதை போட்டு இதை சரி பண்ணிடலாம். ஆரம்பம். அந்த மியூசிக் பிளேயரோட போர்டை மட்டும் தனியாக கழட்டி அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுப்போம்ல, அதில் வந்துட்டு நம்ம மொபைல் சார்ஜர்லேருந்து வர அவுட்புட்டு 3.7 வோல்ட் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து இன்புட்டாக கொடுத்து நம்ம ஆனாக வைக்க போகிறோம். இதில் வந்து பேட்ரி தான் செத்து போச்சு, இது போய் ஒரு மாதிரி பிடிங்கிட்டு வந்துச்சுன்னு பார்த்தா வயர் கூட அப்படி தாங்க இருக்குது. சிவப்பு ஒயர் பச்சை ஒயர்னு 2 கொடுத்துருந்தாங்க, கருப்பு ஒயர்ன்ட்டு. ஒன்று உருகிட்டு வந்துடுச்சு, பச்சை ஒயர் மட்டும்தான் இருக்குது. சரின்ட்டு அதை எதுக்கு தனியாக நிற்கின்னு அதையும் பிடுங்கி போட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டெர்மினலில் நம்ம சார்ஜிங் இன்புட்டை கொடுத்து ஆன் பண்ணி பார்த்தாங்க. நமக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா லைட்டெல்லாம் எரியுது, ஆனால் ஆஃப் ஆயிடுச்சு உடனே. என்னென்னு பார்த்தா வயர் பிடிங்கிட்டு வந்துடுச்சு. இது வேறு ஒழுங்காக நிற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதை நல்லா திருக்கி விட்டு வச்சேன். இத்து போயிருக்கனால எல்லா இடமும் அப்படி பிடிங்கிட்டு வருதுங்க. இங்கே பாருங்கள் ஆன் ஆயிடுச்சு. வெல்கம்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆப்ஷன்லாம் வந்துச்சு. கொஞ்சம் விட்டு விட்டு கனெக்ஷன் வருது. எதனாலும் கேட்டிங்கன்னா நம்ம சும்மா டெஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சால்ட்ரிங் பண்ணி பெர்ஃபெக்டாக வச்சுட்டோம்னா நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் திரும்ப வந்துருச்சா. இது வந்து மியூசிக் பிளேயர் ஆப்ஷனு, இது வந்து செட்டிங்ஸு, பாஸு இதெல்லாம் இருக்கும். ஒழுங்காக வயர் நிற்க மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுது. இருங்க நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம பேட்டரியோட சேர்த்து சால்ட்ரிங் பண்ணணும். இதுக்கு வந்து அந்த பேட்டரி போட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே இருந்த பேட்டரி பார்த்திங்கன்னா துரு பிடிச்சி செத்து போச்சு, ஊதிடுச்சு ஒரு மாதிரி. ஸோ அதையெல்லாம் போட முடியாது. ஆல்டர்னேட்டிவாக நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேட்டரி கிடக்கு. அதாவது ஏர்பாட்ஸ் பேட்டரி நம்ம காதில் மாட்டோம்ல, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குட்டி பேட்டரி இருக்கும். அதுலேயும் இதுக்கேற்ற மாதிரி 3.7 வோல்ட் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஹெட்செட்டு, அதுலேயும் அதே போல் 3.7 வோல்ட் தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதை இது வந்து கரெக்டாக இதுக்கு போட்டுடலாம். அதை ஆன்லைனில் அந்த பேட்டரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 699 ரூபாயாம்மா. அது ஆஃபரில் நமக்கு 299 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லி அமேசானில் போட்டிருக்கிறான். இதெல்லாம் பகல்குள்ளங்க. ஆனால் நம்ம காசு கொடுத்து வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம ரூமில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பழைய இரும்பு கடையில் எடுத்த பொருட்கள், ஓடாத பொருட்களோட அந்த தனித்தனி பார்ட்ஸ்லாம் கழட்டி போட்டிருப்பேன். இதுக்குன்னு 2-3 தனியாக இந்த பையெல்லாம் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேட்டரி கிடைக்கணும்னு நம்பிக்கை தான். ஏன்னா நிறையா நான் ஓப்பன் பண்ணி போட்டிருக்கிறேன், ஏர்பாட்ஸும் சரி ப்ளூடூத் ஏர்ஸும் சரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு பேட்டரி மாட்டுச்சு. இது வந்து இந்த நெக் பேண்டு மாட்டோம்ல கழுத்தில், ப்ளூடூத் ஹெட்செட்டுன்னு சொல்லிட்டு அதோட பேட்டரி. அதில் கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. சரி இப்போ அதை வந்து நம்ம எடுத்த அந்த மியூசிக் பிளேயரில் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுக்கலாம். நான் டேரெக்டாக சால்ட்ரிங் பண்ணல, மியூசிக் பிளேயரில் 2 ஒயரை வச்சு அது வழியாக தான் நான் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பேட்டரி திடீர்னு ஏதாச்சும் ஆயிடுச்சு, டெட் ஆகிடுச்சு, இல்லை ஓடாமல் போயிடுச்சுன்னா வேறு ஒரு இதை வச்சு மாட்டோம்ல. அதனால் இப்போதைக்கு அதுலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒயரை போட்டு இழுத்து வச்சுருக்கேன். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதில் வர்ற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒயரை நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த டிவைஸுக்கான சார்ஜ் கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, டிவைஸ் ஆன் ஆகிடுச்சு. எல்லாம் டெக்னாலஜி. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, இந்த டிவைஸெல்லாம் நல்லா தான் ஆன் ஆகுது, நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இது பாட்டு படிக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு மெமரி கார்டு இல்லைங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். எல்லாருமே மெமரி கார்டு இல்லை, ஏன்டாலாம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லார் ஃபோன்லேயுமே இன்பில்டு மெமரி கார்டு வந்துடுது, ஸ்டோரேஜ். அப்படிங்கிறப்போ யாருமே மெமரி கார்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. சரி மற்றபடி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அந்த சவுண்ட் குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வயர்டு ஹெட்ஃபோன் இருக்குது. இப்போ இதுவும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ எல்லாருமே ஏர்பாட்ஸு, ப்ளூடூத் ஹெட்செட்டு இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வயர்டு ஹெட்செட் கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் 2010 to 2020 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ்லாம் சக்காப்போடு போட்டுச்சு. அப்போ மெமரி கார்டும் சரி, இந்த மாதிரி வயர்டு ஹெட்செட்டும் சரி வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி இந்த டிவைஸில் நான் வந்து வயர்டு ஹெட்செட்டை போட்டு அதை காதில் மாட்டி பார்த்தேன்னா, இதை ஆன் பண்ணும்போது வெல்கம் அப்படி வருதுல, அப்போது ஒரு சவுண்டு வருதுங்க அதுலேருந்து, வெல்கம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அந்த கீக்கு ஏற்ற மாதிரி கிளிக் 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 கிளிக்
அப்படி சவுண்டு வருது. இது வந்து என்னோடய கேமராவில் ரெக்கார்ட் ஆகும்போது அதில் அந்த ஆடியோவும் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரில. ஆனால் நம்ம காதில் வைக்கும்போது ரொம்ப மைனூட்டான சவுண்டாக தான் வரும். அது வந்து ஃபோனோட ரெக்கார்டிங்க்கு கேப்பபிளாக இல்லை. அதனால் உங்களுக்கு கேட்குமான்னு தெரில. பட் நான் ஒரு செட்டை காதில் வச்சு பார்த்தேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அப்போ எல்லாம் நல்லா தான் சவுண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டிவைஸில் இருக்கிற அந்த 5 பட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் கூட ஒரு பட்டன் ஏதாச்சும் ஒர்க் ஆகாமல் இருக்குமோ அதனால தான் கீழே தூக்கி போட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. பேட்ரி மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இந்த டிவைஸை தண்ணியில் தூக்கி போட்டதுனால தான் அது பிரச்சனை ஆகி அது புட்டுக்கிட்டு போயிடுச்சு. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் ஒர்க் ஆகுது. சரின்ட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணதும் நல்லா தான் இருந்துச்சு. இதோட சேர்த்து நம்ம செட்டாக உள்ளே அமுக்கி வச்சிடலாம். ஏன்னா இப்படி போர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம உள்ளே செட் பண்ணி வச்சா தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக இருக்கும். இது வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணிட்டாம்பா, ஒர்க்காக வச்சுட்டாம்பா அப்படின்னு நம்புவாங்க. அதனால் எப்படி கழட்டணுமோ அதே போல் இதை திருப்பி உள்ளே வைக்கணும். என்ன அந்த பட்டன் தான் கொஞ்சம் பிஞ்சிட்டு வந்துடுச்சு. அதை வந்து உள்ளே வைக்கிறதுக்கே பெரும்பாடாக ஆகி போச்சு. அதனால் எப்படியோ உள்ளே செட் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து அப்படியே ரப்பர் போட்டு சுற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த பசையை வச்சு ஓட்டியிருக்கேன். பசை காயதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அதனால் ரப்பர் பண்ண வச்சு சுற்றி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமாக இருக்கா? இதுக்கு வெளியில் 2 ஒயர் நீட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம சால்ட்ரிங் பண்ணி வச்சோம் அதை தான். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட பேட்ரி இருந்துச்சுன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பேட்ரி இருக்குது. இல்லை பேட்ரி இல்லை, ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஒயரில் வந்து நம்ம மொபைல் சார்ஜரை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா இதுக்கு ஏற்ற பவர் சப்ளை உள்ளே போயிட்டு அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சா? ஸோ பட்டன் அமுக்க மோடெல்லாம் மாறும். இப்படி தாங்க இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் இந்த மாதிரி தான் இந்த டிவைஸ் இருக்கும். அப்போ நல்லா இருக்கும் இது கேட்குறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் மெமரி கார்டு இப்போ கிடையாது. மேக்ஸிமம் நிறைய பேர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதை தவிர்த்துட்டு அந்த வயர்டு ஹெட்ஃபோனும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்த சார்ஜிங் பின்னே பார்த்தீங்கன்னா அது ஒரு டிசைனில் கொடுத்து வச்சுருக்கான். இந்த மாதிரிலாம் எவன்டா இதுக்கு ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நமக்கு மொபைல் ஃபோனில் இப்போ எல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டச் ஃபோன் வளர்ந்ததுக்கப்புறம் இது வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதெல்லாம் பார்க்குறதே ரொம்ப ரேர் கேஷாக இருக்குது. பட் நமக்கு மாட்டுச்சு. சரி, செத்துப்போன இதுவை வந்து இன்றைக்கி உயிர் கொடுத்து ஆனாக வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டரி என்ன பண்ணணும், உள்ளே செட் பண்ணி வச்சு வைக்க வேண்டியது தான். பட் எனக்கு வந்து ஃபர்தராக இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை கிடையாது. எதனாலன்னா என்கிட்ட மெமரி கார்டு கிடையாது, அந்த வயர்டு ஹெட்செட்டும் கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராச்சும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்.